இன்றைக்கி ஃபஸ்ட் டே டெய்லர் கிளாஸ் என் தங்கச்சிக்கு தான் என்கிட்ட கற்றுக்க வந்திருக்காங்க. நான் அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவை போடுறேன். அவங்களுக்கு நிறைய டவுட் வரும் இல்லையா, அதை பார்த்து புதுசாக கற்றுக்கிற உங்களுக்கும் இருக்கிற டவுட்டும் கிளியராகவும் நீங்களும் கிளாஸில் நார்மலாக ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே போடலான் இருக்கேன். இப்போ எப்படி பெடல் பண்ணுறது, அதுக்கப்புறமா தையல் மிஷினில் எப்படி அந்த வீல் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் சுற்றணும், அதோட பாபின் கேஸ் நூல் மாட்டுறது மட்டும் தான் இன்றைக்குள்ள கிளாஸு. இந்த வீடியோ தான் போட போகிறோம். இவங்களுக்கு ஏற்கனவே தையல் நல்லா தெரியும். எந்த அளவுக்கு அப்படின்னா, அதாவது மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2-3 ட்ரிப் படிக்க வந்திருக்காங்க. அதில் கரெக்டாக மிஷினை முன்னாடி சுற்றாமல், இப்போ தானே நமக்கு பவர் மிஷினு, அப்போ காலில் தான் அடிப்பாங்க. கரெக்டாக முன்னாடி சுற்றுறதுக்கு பதிலாக பின்னாடி சுற்றி ஊசியை உடச்சி விட்றது. அடுத்ததாக நமக்கு தையலை துணியில் போடச்சோன்னா நேராக விரல்லையே போட்டு டாக்டர்கிட்ட போய் அங்கே 2 தையல் போடுறது. இந்த அளவுக்கு அவங்களுக்கு தையல் தெளிவாக தெரியும். அப்படின்னா பார்த்துக்கோங்க. நீங்களும் இப்போ தான் ஸ்டார்டிங்னா தாராளமாக இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் எல்லாமே கற்றுக்கலாம். பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் எங்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம நூல் சுற்றிட்டு பாபின் கேஸில் எப்படி செட் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம பாபினில் உள்ள நூல் நம்ம சைடில் தொங்கக்கூடாது, ஆப்போசிட் சைடில் தொங்கணும். இதை அப்படியே அந்த கேஸில் வச்சுட்டு அந்த நூல் போகிற வழியாக அதை இழுத்து நம்ம அதில் லாக் பண்ணணும். லாக் பண்ணோம் அப்படின்னா நூல் கரெக்டாக அந்த இடத்துல நின்று கூட வெளியே வராது. நீங்கள் அந்த நூலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இழுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக அது ரிலீஸ் ஆகணும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக மாட்டிட்டுன்னு அர்த்தம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.